வாய்வீச்சுக்காரனே, அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி என்று சூளுரைத்தாயே, எங்கே மகாதேவி? பைத்தியக்காரா, அவள் வேறொருவருக்கு சொந்தமாகி அதற்கொன்றும் நான் கோழையல்ல. அவளை எப்படியும் நான் சொந்தமாக்கே தீருவேன். முடியாதென்னால், முடியும் என்னால் பார்க்கலாம் அந்த முடிவை. மாரியப்பா, கூப்பிட்டீங்களா? உனக்கு ஒரு வேலை இருக்கிறது. எனக்கு என்னைக்கு தான் வேலை இல்லாம இருந்தது? அது கடினமானது. கடினமானதா? அப்படின்னா ஓதகத்தை விடுமா? கொலையே விடலாம். கொலை எனக்கு முடியாது. அந்த வேலை எனக்கு கொடுக்காதீங்க, நான் செய்ய மாட்டேன். இந்த ஒரு நாள் மட்டும் என் சொல்லை தட்டாமல் நடந்துவிடு. பின்பு என் பதவியை காலமெல்லாம் வகிக்கலாம். ஆகா, ஒரு நாள் பதவிக்காக காலமெல்லாம் சேவை செய்ய காத்திருந்தேன். நீங்க என்னடா காலமெல்லாம் பதவி வைக்க ஒரு நாள் சேவை போதும் சொல்றீங்களே. ஆஹா, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க காதா. இவ்வளவு வேலை அப்பு ஒரே நொடி. ஆமா, என்ன ஒன்னே ஒண்ணு போதுமா இல்ல வேற ஏதாவது? அடச்சே முட்டாள், அவளை மட்டும் கொண்டு வா. ஆமா, என்ன ஒரே மூட்டையா கட்டிக்கிட்டு வரவா இல்ல கை வேற கால் வேற அது வேற உயிரோடு கொண்டு வா. சரி. ஆமா, அக்கா, உன்னுடன் பழகிய நாளிலிருந்து நீங்காத பாசம் என் நெஞ்சில் ஊறிவிட்டது. எங்கே என்னை பிரிந்து உன் நாடு சென்று விடுவாயோ என ஏங்கினேன். இனிமே எப்படி போக முடியும்? அண்ணனை கட்டிக்கிட்டா இங்கதானே இருக்க முடியும். இவள் உன் அண்ணனையும் அழைத்துக் கொண்டு அவள் நாடு சென்று விட போகிறாளா? விடுவாளா? அப்ப நான் இப்பவே போய் கட்டிக்கோனா அண்ணன் கிட்ட சொல்லிடுறேன். சுந்தரா, சுந்தரா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேனடா. போகலாம். கோவலி, ஆஹா, நான் எண்ணிய எண்ணம் எதுவும் வீணாகவில்லை. கன்னிப்பருவம், கனிந்த வனமலரே, சின்ன இதழ் காட்டும் சிங்கார பெண்மையிலே, அண்ணன் அடையழகே, அன்பு சொல்லும் கண்ணழகே, உன்னை நினைத்து நான் உருகிறேன் அடி. நல்ல மொழி தந்து என் நலிவு தீர்ப்பா என்றுதான் கொண்டு வந்தேன் இங்கே. கோபிக்காதே தங்கம், பொன் போன்ற உண்மையனி புதுச்சேலை கட்டி வந்தால் ஆடவர் கண் பார்வை ஒன்றே கருக்கி அடித்து விடும். காதலிக்கு இது நேர்ந்தால் காதலன் நான் என்ன செய்வேன்? கண்ணே, ஆஹா கண்ணே. என்ன செய்வி? சிறையெடுப்பீர், சோழகுல பெருமையை கெடுப்பீர், மாந்தர்குல மாண்பை அழிப்பீர், மானமற்ற ஈனச் செயல் செய்வீர். ஏன் திகைக்கிறீர்? தூக்கி வந்த மாது துவண்டு கொடுப்பாள், சொல்லுக்கு சொல் வளைந்து கொடுப்பாள் என்று எண்ணினீரா? துடிக்கிறாள் கண்ணி என்றதும் திகைக்கிறீரா? பாரும் இதன் விளைவி. மங்கம்மா, தீயவன் என்றா நினைக்கிறாய் என்ன? இல்லை, மகா தூயவன். அதனால் தான் தூக்கி வர செய்தி. இல்லை, மாயம் போல நடந்து விட்டது மாதரசி. மன்னர் குலத்து கண்ணினே, உன்னை மணமுடிக்க எண்ணினேன். தூதனுப்பினால் கொடுப்பார்களா? மறுப்பார்கள். உன்னிடம் சொல்லி பார்ப்போம் என்று எண்ணினேன். அழைத்து வர சொல்லலாமா? யாரேனும் பார்த்து விட்டால் அதனால் தான் தூக்கி வர சொன்னேன். போட்டியில் தோற்றதால் புத்தி கலங்கி இருக்கிறேன். அதனால் தான் மகாதேவியிடம் பேச வேண்டியதை மங்கம்மாளிடம் பேசுகிறேன். மகாதேவி?
யார் அவள்? ஈரேழு உலகிலும் ஈடுகட்ட முடியாத பேரழகியா அல்லது மாற்றுக்குறையாத தங்க மங்கம்மாளை போன்ற குணவதியா? என்ன தகுதி அவளுக்கு என் மனதில் இடம்பெற? நண்டை தூக்கி வந்த நரி சொல்லும் காரணம் இது. நம்ப மாட்டேன் நான். நம்ப மாட்டாய் நீ. வெம்பும் என் மனதின் வேதனையை அறிய மாட்டாய் நீ. அடைந்தால் மங்கம்மா, இல்லையில் மரணதேவி என்று முடிவு கட்டிக் கொண்டிருந்தவன் நான். உனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை என்றால் இதோ பார். தளபதியார் நடித்த நாடகம் மிக நன்று. தலைமை தாங்கத்தான் வந்துள்ளேன் நான். அப்பா, கவலைப்படாதே மங்கம்மா. ஆதி முதல் அந்த வரை அத்தனையும் கவனித்தேன். காமம் இவன் கண்களை மறைத்ததை கண்ணார கண்டு கொண்டுதான் இருந்தேன். இனியும் தாமதிக்க விரும்பவில்லை. இந்த தரங்கட்ட செயலுக்கு ஒரே தண்டனை. பொறுமை கொள்ளுங்கள் மன்னா. போவது ராஜ்யவாரம் என்றாலும் பொறுமை இருக்கும் எனக்கு. மானம் போகும் நேரம். வாழ் துடிக்கிறது, தடுக்காதே வல்லவா. ஈர விசாரிக்க வேண்டுமே. கண்கண்ட காட்சிக்கு விசாரணை எதற்கு? புலிக்கொடியின் புகழளித்த இவனை 1000 துண்டமாக்கி போட்டாலும் தீராத ஆத்திரம். ஆத்திரமே நீதிபதியாகிவிட்டால் அங்கு அறிவிற்கே இடமில்லை மன்னா. அமைதி கொள்ளுங்கள். காதலிப்பது மனிதனின் இயற்கை. காதல் அல்ல இது, கயமை. அப்பா, அண்ணா, அவரை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பா? மானத்தை படித்தவனுக்கு மன்னிப்பா? மங்கம்மா, அப்பா, அவர் உயிருக்காக மன்றாடுகிறேன். மன்னா, இதனை ஆத்திரம் கூடாது. ஆற அமர சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. இந்த காதல் ஒரு பாதி அல்ல, சரிபாதி. வல்லவா, என்ன சொல்லுகிறாய்? சுருக்கமாக சொல்கிறேன். இந்த வழக்கிலே ஒருவருக்கு மட்டும் தண்டனை கொடுத்தால் போதாது, இருவரையுமே தண்டிக்கிறேன். மன்னா, கழுத்திலே கத்தி அணிவிக்க முடியுமா? அதற்கு மாலை வேண்டும். மாலை? ஆம், மலர் மாலை. வாரணம் 1000 சூழ வலம் வந்து தோரணம் கட்டி மேளம் முழக்கி வாழியே என்று வாழ்த்துக்கள் பாடும்போது நாயகிக்கு நாயகன் சூட வேண்டிய மணமாலை. மங்கம்மா, இது உனக்கு சம்மதம் தானே? புரிந்து கொண்டேன். நாளை ஒரே மேடையில் 2 திருமணங்கள். தங்கள் சித்தம். மங்கம்மா, வா போகலாம். அப்பா, வல்லவா, இந்த நந்தை நான் என்றும் மறக்க மாட்டேன். ஆமா, ஏன் கருணாகரா, இது எங்கிட்ட கூட சொல்லலையே. பெரிய ஆளா பாரு. ஏய், இனிமேலாவது மாறிப்பா. போது அழைப்பாரா, பெருத்திடும் போது உதப்பாரா. கிளியை பிடித்து வா என்றால் கழுக பிடித்து வந்து விட்டாயே, முட்டாள். பிரபு, என்னை சமைக்க வேண்டும் பிரபு. இந்த கிளியே பெரிய உருவமாக இருந்ததோ என்று வாடகை வாடகை. மனதும் தடுமாறுகிறது. ஏன் பிரபு? மயக்கும் உன் விடிகள் தந்த கலக்கம், உன் வண்ண முகத்தின் அழகு தந்த குழப்பம். அத்தா, அப்படி சொல். ஆஹா, இந்த சத்தான வார்த்தையில் கருணாகரன் சேர்த்தான். ஐயோ, இந்த அமங்கல வார்த்தையை சொல்லாதீர்கள். பைத்தியம். சொல்லுக்கெல்லாம் கொல்லும் சக்தி இருந்தால் என்றோ உலகம் அழிந்திருக்கும்.